இந்த உலகத்தில் காதல், சோகம், சந்தோஷம் இந்த மாதிரி எல்லா உணர்ச்சிகளுக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கும். பைக் இப்போ இருக்க பசங்களோட உச்சக்கட்ட உணர்ச்சி. ஒவ்வொரு பைக்கும் பின்னாடி ஒவ்வொரு கதை இருக்கும். இந்த பைக்கும் பின்னாடி 4 கதைகள் இருக்குது. வாங்க சொல்கிறேன். மச்சான், வேப் டேமில் பார்த்தேன்டா, செம்ம கேம்லாம் இருந்துச்சு. டேய் ஆகாஷ், ஃபோன் கொடுறா, கேம் விளையாட்டு தரேன். ஏண்டா எப்போ பார்த்தாலும் கேம் தானாடா? உனக்குலாம் எப்போ தாண்டா லவ் மூடு வரும்? ஏன் கேம் விளையாடக்கூடாதா? மோட்டு இந்த பாட்டை கேள்றா. போடுறா. சரி போடு. டியூக்குன்ற பைக்கை நாங்கள் முத பார்த்தது அன்றைக்கி தான். ஷான் அண்ணா. என்ன பைக்டா அது? அது டுக்காட்டிடா. போடாங்கு, அது புக்காட்டி. நான் பார்த்துக்கிறேன். ஓ, அவனுங்க தான் மச்சான். மச்சான் நாங்கள் பாரு. ஏய் வந்தா வந்துட்டு போகிறானுங்க, வர்றா. டேய் அவனுங்க அந்த ஜென்னி மேட்ருக்காக தான் வந்திருக்கானுங்க. நம்ம ஏரியா என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம், வா. வாடா டேய். இதோ கூப்பிட்டாங்கல்ல, வாங்க போய் அடிக்கலாம். மச்சான் அவன் வந்தோடனே ஒரு அரை போடுறா. என்ன பிரச்சனை? என்னடா? என்னது தாவா? அடிங். அடிங்க, என்ன அடிக்கிற? முட்டி போடுற. ஏய் முட்டி போடுற. 10வது கூட படிக்கிற ஜெனி லவ் பண்ணுறியா நீ? நீங்களா போங்கடா. விடுண்ணா, பார்த்துக்கலாண்ணா. யாரா அவன்? மச்சான் ஷான் என்னடா? என்னடா பிரச்சனை? இல்லைண்ணா, பயஸ் லவ் பண்ணுறான்ல, அதான் அந்த பொண்ணுங்க வெட்டிக்கிறாய் போட வந்துக்கிறேண்ணா. டே ஃபயசு எந்திரா. என்ன ஏந்துரு? அடிங் உக்கார்ற. ஃபயசு எந்திரிச்சு ஒரு அரை போடுறா. டேராயிருவ. நில்ல மச்சான் பொறுமையாடுறா, அவங்க ஏரியா. எல்லாம் வீட்டுக்கு போங்கடா. டுக்காட்டி பைக் தானே இது? டுக்காட்டியா? டியூக் தான். ஓ டியூக்கா? டியூக். டியூக் எப்படி? அந்த வீட்டில் இருக்கக்கா உங்களையே பார்க்குதுண்ணா. பார்க்குறாளா? பார்க்குது. பார்க்குறாளாடா? பார்க்குறாங்கண்ணா. இந்த வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் தான்டா எல்லாமே செட் ஆச்சு. வேலை கிடைச்சது, இவன் லவ் பண்ண ஆரம்பிச்சா, எல்லாமே அமைஞ்சது. ஓ பொல்லாதவன் படத்தில் வருமே. அந்த வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் லைஃபே செட்டில் ஆச்சான்டா. நானும் அந்த வண்டி வாங்கிட்டா என் ஜனி எனக்கு கிடச்சிருவாள். இப்படி ஆரம்பிச்சிது இந்த பைக்கோட கதை. நம்ம ஆசைப்படுறதுலாம் நமக்கு கிடச்சிட்டா நம்ம லைஃப் சுவாரஸ்யமாகவே போகாது. அந்த சுவாரஸ்யம், ஏமாற்றம், சோகம், அசிங்கம், ஏக்கம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறது இந்த 17-18 வயசில் தான். வாங்க இதெல்லாம் நிறைஞ்ச அந்த 18 வயசு கதையை சொல்கிறேன். ஹாய், ஜென்னிக்கிட்ட இருந்து ஃபோனு. சொல்லு ஜெனி. யாரு? நானா? சரி மச்சான், போயிட்டு வரேன்டா. சரி மச்சான், போய்ட்டு வா. சரி, அப்புறம் பேசுகிறேன். ஏண்டா இன்னுமாடா நினச்சிட்டு இருக்க? அதுதான் நீ இப்போ முஸ்லீம் பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டல. டேய் ஃபர்ஸ்ட் லவ்டா மச்சான். சரி ஃபசானா தேடுவா, நான் போயிட்டு வரேன். ஹலோ பசனாவா? பயசா? இப்போ தான் வந்துடுவான். ஆமாம்.
இதே வேலையாக போச்சு. என்னடா பைசு இங்கே நிற்கிற? வா மச்சான், நீ எப்படா வண்டி வாங்கின? வா வா வாள் அங்கே நிற்கிது, வா போகலாம். இது வேற. வண்டி ஓட்ட தெரியுமா? வாடா வாடா ஓட்டுவோம் வாடா. ஃபசானா கண்கள் தான் அவள் முகவரி. ஒரு 17 வயசு பையனுக்கு உச்சக்கட்ட அசிங்கம் அவனுக்கு பிடிச்ச பொண்ணு முன்னாடி பைக்கில் கீழே விழுறது. அதை விட பெரிய அசிங்கம் அது அவன் பைக்கில்னு அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி சில சோகங்கள் கஷ்டங்கள் வந்ததா நம்ம வீட்டில் இருக்கவங்களே நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆமாம், இது எங்கள் நைனா கதை. வயசு இதெல்லாம் ஒரு விஷயம்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காது மச்சான். சொல்லப்போனால் அவளுக்கு இந்த விஷயத்தில் உன் மேலே ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகிருக்கும். நீ வேணா பாரு, நாளைக்கு உங்ககிட்ட அவள் பேசுவாள். நான் என்ன பண்ணுறேன்? வண்டியா வச்சுன்னு இருக்கியா? படி படி. சாப்பிட்டேண்ணா? சும்மா இருந்தேண்ணா, நீ வேற. நானேண்ணா கொஞ்சம் கூட கூடாதா உன்ன? கொஞ்சம் மட்டும் என்ன பண்ண போகிற? ஒரு வண்டி வாங்கி தெரியா? பசங்கள்லாம் வண்டி வச்சுருக்கானுங்க, நான் மட்டும் சைக்கிளில் சுற்றுறேன். உன்ன மாதிரி நானும் சுற்றணுமா? ஒரு லோன் வாங்கி தரக்கூடாது நீ? ஏய் பாடு, உனக்கு எதுக்குடா வண்டி? காலைல வந்து பேசிக்கிறேன் உங்ககிட்ட. குடிகார அப்பாக்கள் இருக்கும் வீட்டின் காலை பொழுது இரவு எச்சங்களை மறந்தது. நைனா நைனா குட் மார்னிங் நைனா. குட் மார்னிங் நைனா. நைனா எழுந்துட்டு நைனா, மிஞ்சி போச்சு. முதுகுலாம் தேய்ச்சே கழுவ மாட்டேடா, இவ்வளோ அழுக்காக இருக்கு. இதான் நைனா, சாப்பிடு நைனா. போதும் நைனா, பாலு வந்திருப்பான் நைனா. அவன் வருவான்ப்பா, நீ சாப்பிடு. கட்சி வாய் வாங்கிக்கோ. ஒரு இன்னும் சாப்பிட்றதில்ல. இப்படி சாப்பிட்டா எப்படா என்ன மாதிரி அவ? காலேஜ் வரைக்கும் வந்துட்டேன், நீ மட்டும் சாக்ஸ் போட தெரியல. விடு, காலை விடு, நானே போடுறேன் சாக்ஸு. உள்ளே விட்றா நல்லா. ஏற்று ஏற்று. அவ்வளோதான், போய் ஷூ போடு போ. பேக்கெல்லாம் சரியா மாட்டிக்க. சரி ஓகே நைனா. பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டாங்க. பாய். ஹோய். ஹாய் மச்சான். சாப்பிட்டியா போல? சாப்பிட்டேன். ஏய் பார்த்து போயிட்டு வாங்க, வாட்டர் பஸ்ஸில் ஏறாதீங்க. ஐயோ வந்துட்டானே. நைனா நைனா எழுந்துரு நைனா, எழுந்துரு. வந்துட்டியா நைனா? சாப்பிட்டு படுத்தியா இல்லை அப்படியே தூங்கிட்டியா? என்ன நைனா? இன்னைக்கு உனக்கு ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ நைனா. மினிமம் ஒரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எது எது மறக்கிறதுனே தெரியலப்பா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு. இந்த இதை வச்சுக்கோ. லோன் எடுத்தியா நைனா? நான் தான் கணக்காரனா போயிட்டேன், பொண்ணு என் கணக்காரனாக்கணும். நீ இன்னைக்கு கேட்டல வண்டி வேணும்னு, அன்னிலேருந்து பணம் சேர்த்து வச்சுங்கிறேன் நைனா.
அன்னிலேருந்து சேர்த்து வச்சு இன்றைக்கி பிறந்த நாள் ஆச்சா, இன்றைக்கி கரெக்டாக பணம் செட் ஆயிடுச்சு. போய் செக்கு ஷோரூமில் கொடுத்தாச்சு, பில்லு போட்டாச்சு. வண்டி நாளைக்கு ஷோரூம் எடுத்துன்னு வர, என்ன பின்னாடி உட்கார வச்சுன்னு போகிறேன். ஓகேவா? லவ் யூ நைனா. இந்த 3 கதைகள் தான் இந்த பைக்குக்கான காரணம். உங்களுக்கு சொல்கிறதுக்கு இன்னும் ஒரு கதை பாக்கி இருக்கு. அந்த கதை தான் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்குச்சு. பயஸ்.